ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுட்டீங்களா? நாங்கள் குளிச்சுட்டு காலையில் 5:30 மணிக்கு குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டேன். இப்போ சாமி ரூமில் பார்த்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுக்கோங்களா? எல்லோரும் டீ காஃபி குடிச்சிங்களா? பாருங்கள், காலையில் விளக்கு ஏற்றி வச்சு இன்றைக்கி வந்து இழக்கோலம் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், எங்கள் பிள்ளைங்க மாமி 2 பேர் விளக்கு ஏற்றி வச்சுருக்கா. நம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்போ கிச்சன் ஒர்க்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி ஆச்சா? காலையில் நான் எழுந்திரிச்சு சாமி விளக்கு மாட்டில் சாமி ஏற்றிட்டேன். வாசல்லே விளக்கு மாட்டில் சாமி மாட்டில் விளக்கு ஏற்றிட்டேன். வாசக்காலில் மேலே விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். மணி 5:20 விளக்கு ஏற்றிட்டு நினைக்கிறேன். 5:20 5 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு, ஏன்னா இழக்கோலம் காலையிலே வந்து தெரியாது, வெளிச்சமாக இந்த லைட் வெளிச்சத்தில் தெரியாது இழக்கோலம் போடுறது, ஈரமாக இருக்கும் இல்லையா? அது வந்து நம்ம எந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கோம், எந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம்னு தெரியாது. சிம்பிள் கோலம் தான். ஏன்னா வாசல் பார்த்திங்கன்னா அந்த வாசலுக்கும் நம்ம வாசலுக்கும் ரொம்ப ஒரு டைல்ஸ் ஆகல் தான் இருக்குது. அதனால் அப்படியே எதிரி வேறு. அதனால் பெரிய கோலம்லாம் போட முடியாது மறுவெளி மாதத்தில். ஆசை தான் கோலம் போடுறது. கிராமம் மாதிரி தான் நிறைய போடுவாங்க, பெருசாக போடுவாங்க. வீட்டுக்கு போட்டு உங்கள் வீட்டு கோலம் பெருசா, என் வீட்டு கோலம் பெருசா அப்படிலாம் பேசுவாங்க. பார்த்து சந்தோஷப்படுவாங்க மக்கள். அதில் கலர்லாம் வரணும், கலர்லாம் இருக்குதான். கலர்லாம் போடுற பழக்கம் இப்போ தானே இருக்குது. ஒரு 90 தான். அதுக்கு முன்னெல்லாம் 80 பார்த்திங்கன்னா 70 பார்த்திங்கன்னா கோலம் அப்படியே மாக்கோலம் போடுவாங்க. அரிசி மாவில் தான் போடுவாங்க. அரிசி மாவில் போட்டாக்கா குருவிலாம் வந்து சாப்பிடும், எறும்புலாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் 90க்கு அப்புறம் எல்லாம் இந்த மாவு வந்துச்சு, அது சுண்ணாம்பு மாவு வந்துச்சு. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நாளே எப்போயே கோலம் போடுறோன்னா கோலம் போட்டோன்னா மாவு அரிசி மாவு கலந்து தான் அந்த கோலத்தில் போடுவேன். என்ன பண்ணுறது, எல்லோரும் போடுறாங்க நம்மளும் போடுவோன்ட்டு. வெறும் மாவு போட முடியாது இங்கே. அதனால் ஏன்னா செத்துடும், அப்படி எறும்பு பூச்சி இங்கே வராதா அங்கே, அதனால் சாப்பிட முடியாது அதுங்களுக்கு. அது இப்படி போடுவோம். போட்டாச்சு எல்லாம். நீங்கள் எப்படி? அதனால் நம்ம வந்து பெரிய கோலம், அப்பார்ட்மெண்ட்லாம் பெரிய கோலம்லாம் போட முடியாது. வாசல் தனியாக எதிரில் வீடு இல்லைன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பெருசு ஓரளவு கொஞ்சம் பெரிய கோலம் போடலாம். இங்கே எதிரில் வீடு இருக்கிறதுனால குட்டி அது வந்து என்னங்க போனால் படி கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் படி கோலம் தான் வாசலில் போடுற வேறு வழி இல்லை. மக்களே பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு முடிஞ்ச வரைக்கும் 5 மணிக்கு எதிர்க்க பாருங்கள். பார்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி சுவாமிகிட்ட கும்பிடுங்க. நினச்சது நடக்கும், நல்லதே நடக்கும் நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. வணக்கம், நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.